எனக்கு வேட்டி கட்டி கலங்குறோம், அலப்பற கிளப்புறோம். ராம்ராஜ் நிரந்தரம். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆட்டம் பிடிக்கிறவனுக்கு தங்க காசு. மாட ஒரு ஆளா புடி. மாட்டுக்காரு மாடு ரெடியாயா? புடியாலாம் ரெடியா இருக்காயா? மாட்டை ஊத்துடு. மாடு 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 வருது வருது வருது. மாடு அங்கே அப்பச்சியாலையும் பாட்டன் காலத்துல இருந்து மாடு இல்லாமல் இருந்ததே இல்லைங்கய்யா. பாசம் பேராக இருக்காங்க, நம்ம சொத்தம் பிள்ளை எப்படி பேராக அப்பான்னு கூப்பிடுவோம், அதே மாதிரி ஒரு பாசம் பயிற்சி கொடுப்போம், மண்ணு முட்டுறது இந்த மாதிரி. 5 ஜல்லிக்கட்டில் 2 தங்க காசு வாங்கியிருக்கு. அன்னைக்கு வேட்டி, இன்னைக்கு காசு தங்க காசுன்னு கொடுக்குறாருல. நீங்க எத்தனை வேட்டி வாங்கியிருக்கீங்க? நாங்க ஒரு 30 வேட்டி இருக்கீங்கய்யா. எதுவுமே குத்துறதான் சாதி சொல்லி மறுக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. பேருக்கு தான் சொல்லி சாராயம் போடுறாங்க, போதை பொருளாதார தப்பு. எல்லாம் ஒரே ஜாதியாக இருக்கும், எல்லாம் ரேட்டு விளையாட்டு தான். அது எந்த மாற்றமே இல்லை. நம்மளோட ஆசை அது குத்தி கொடுக்குற ஆசை தான் கொம்பு எடுக்கிறது. அது இப்போ குத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதான் நாங்கள் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் போகிறேன். அதில் ஒரு 250 ரூபா இதுக்கு செலவாகும். நீச்சல் போட்டால் நடைக்கு போகாது, ஏன்னா மாடு இறங்கிறேன். நடைக்கு போனால் நீச்சலுக்கு போகாது. மாடு செருமினாலும் கூட அதுக்கு மாத்திரம் போடுவோம்யா, அதுதான் எங்களுக்கு பொழப்பு. இப்போ இதனால உங்களுக்கு பெருசாக லாபம்லாம் ஒன்றும் இருக்காது. எங்களுக்கு என்ன லாபம்? அந்த பரிசு மட்டும் எங்க வச்சிருக்கோம்யா. எம்ம பேரு உலகத்துக்கு வரணுங்கிறது தாங்கய்யா. வளர்த்துட்டு இருந்த மாடு எப்பயாவது எத்தனை போய் விற்கிற இது அதெல்லாம் விற்க மாட்டோம்யா. யாரு கேட்டாலும் கொடுக்குறதில்ல, செஞ்சுதே போட்டுக்கிட்டு. இப்போ 12 வயசுலேருந்து மாடு வளர்க்குறதா சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன் மாடுக்கும் உங்களுக்கும் அவ்வளோ ஒரு நட்பு எதுக்காக? ஒரு பாசம் பேராக இருக்காங்க, நம்ம சொத்தம் பிள்ளை எப்படி பேராக அப்பான்னு கூப்பிடுவோம், அதே மாதிரி ஒரு பாசத்துக்காக. வேற ஓகே, நம்ம பேருக்காகத்தேன். இப்போ நீங்கள் வளர்க்குற மாடெல்லாம் நீங்கள் சொல்கிறது கேட்குமா? இல்லை கேட்கேன். நம்ம பிள்ளைய மாதிரி மீறினாலும் மீறினதேன். மாடு நம்ம பாஞ்சிருக்கு, பாசமாக இருக்குது. உங்கள் மேலே பாஞ்சிருக்குங்களா? பாஞ்சிருக்கு. எப்போ என்ன பாலமுடி வாடியிலே பாஞ்சி விடுச்சு. போய் திரும்பி அந்த மாடு குத்தி பிடிச்சி என்னை விட்டு போகல. அந்த மாடு பாஞ்ச மாடு என்னை விட்டு போக மாட்டேன், நின்றுச்சு. நாங்கள் நேற்று தூக்கின போனால் அந்த மாடு என் பின்னாடி வந்துச்சு. மாடு ஓகே, வேனில் ஏற்றி வந்தேன். அதான் பாசமாக தான் இருக்கு மாடு. ஆனால் அந்த பிடிக்கிற வெறியில் பண்ணால் நம்மளை பாஞ்சு வர காரணமே. ஓகே ஓகே. நேற்று அவுத்துட்டு போனேன், கூடத்தோடு தானே பிடிச்சி நான் மாடு படிச்சா கொண்டு வந்துட்டேன். அந்த ஒரு பிள்ளைய மாதிரி அது ஒரு பாசமாக வளர்க்குறாரு. அந்த பாசம் இருக்கிறேன் பெட்டராக. நம்ம இப்போ நீங்கள் எவ்வளோ ஆடிச்சில, இப்போ நான் நிற்கும் நிற்கல. இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு ஆட்டம் பிடிச்சி நான் நிற்க கம்மி நிற்கிற அதே மாதிரி. ஓகே ஓகே. பிள்ளையிலே அது ஒரு செல்ல பிள்ளையாக இருக்குது. அது இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? 6 வருஷம் வளர்த்துட்ருக்கோம். 6 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். என்னெல்லாம் பண்ணுவீங்க மாட்டுக்கு? மாட்டை நடை பிடிப்போம், மாட்டுக்கு நீச்சல் போடுவோம், அப்போ பயிற்சி கொடுப்போம், மண்ணு முட்டுறது இந்த மாதிரி. பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வடை விடுறது, இந்த மாதிரி. வடை விடுறதுன்னா இந்த மாதிரி சென்டரில் கைத்தை கட்டி அப்படியே சுற்றி வடை விடுற மாதிரி. அப்போ வாடி லோக்கல் வாடியில் நாங்களாம் ரெடி பண்ணுவோம். கட்டை எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே அவுத்து பயிற்சி ஜல்லிக்கட்டில் எப்படி அவுப்பாங்க, அதே மாதிரி நாங்கள் லோக்கலில் யாருக்குன்னு தெரியாமல் தனியாக அவுத்து ரெடி பண்ண மாதிரி அவுத்து. நாட்டு மாடு தேவசரி 18ஆம் படி கற்பனசுவாமி கோயிலினுடைய பேரை சொல்லி நாங்கள் இந்து பறையர் அவங்க உரமுறையிலிருந்து வாங்கி விட்டுருக்கோம். வாங்கி நாங்களாக வளர்க்குறோம். நீங்களா வளர்க்குறீங்க? நாங்களாக வளர்க்குறோம். ஊர் மொத்தமாக சேர்ந்து வளர்க்குறது? ஆமாம் ஆமாம், எங்கள் உரமுறை மொத்தமாக சேர்ந்து வளர்க்குறோம். இப்போ இது ஜல்லிக்கட்டுக்கு மாடு விடுவாங்க இல்லைங்களா? ஆமாம். அது மாட்டுக்கு எத்தனை வயசு ஆனாக்கா ஜல்லிக்கட்டுக்கு விடுவாங்க? நாங்கள் ஒரு 6 வருஷத்து வரைக்கும் விடலை. 7ஆவது வருஷம் தான் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கே கொண்டு போனோம். ஏன் அந்த மாதிரி? கண்டா இருந்துச்சு, கொஞ்சம் பயமா இருக்கும். அது கண்டு மனுவாகாம இருந்துச்சு. அப்புறம் நல்லா மாடானதுக்கு பின்னாடி நல்லா அது மேனி வச்சதுக்கு பின்னாடி தான் நாங்க ஜல்லிக்கட்டு கொண்டு போனோம். முத அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு தான் கொண்டு போனோம். அடுத்து பாலமேடு, அடுத்து அலங்காநல்லூர். இப்படி மாறி மாறி கொண்டு போய்க்கிறோம். ஆமா, இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க மாட்டுக்கு தீவனம் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கிறீங்க அப்படின்ட்டு. என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்ன தீவனம் எல்லாம் வைப்பீங்க? சத்து மாவு கூட போடுறோம். அது மாடு விரும்பி சாப்பிடுறது என்ன சாப்பிடும்? அதுதான் அது 3 நல்லா இது 3 நல்லா விரும்பி சாப்பிடும். ஓகே. அதுக்கெல்லாம் மொத்தம் என்ன செலவாகும்? அதான் நாங்கள் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் போகிறேன். அதில் ஒரு 250 ரூபா இதுக்கு செலவாயிடும். ஓ, 400 ரூபாயில் 250 ரூபா இதுக்கு செலவாயிட்டு மீதி 150 ரூபா தான் உங்களுக்கு வச்சுப்பீங்க? ஆமாம். ஓகே ஓகே. ஒரு ஆளாக நானாக பிடிச்சி கட்டி போட்டு மேலே குளிப்பாட்டி சந்தன குங்குமம் வச்சு அது வரையும் நல்லா பேசாமல் நிற்கும். மாடு ஜல்லிக்கட்டுக்காக தனியாக தயார்படுத்துவீங்கல்ல, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? நீச்சல் போட்டி போடுவோம்ண்ணே, மண்ணு குத்து விடுவோம், நடந்து பிடிச்சிட்டு போவோம், மாடை
அங்கேருந்து ஓட விடுவோம். ம். இந்த மாதிரி போட்டோம். தனியாக கட்டை வச்சு கட்டை மாதிரி பழக்கி அதுலேருந்து உள்ள ஒரு 10 பசங்க வர சொல்லி விளையாட விடுவோம். ம். அது கட்டை வச்சு எதுக்காக பண்ணுறது? வாடி வாசல் பழக்கம். ஆமாண்ணே, வாடிக்கு பழக்கம். இப்போ இந்த மாடு என்ன வகையான மாடு இது? இது பேர் விளையாட்டி காடினே. ஒரு 60 வாடியில் ஊற்றிருப்போம். ஓ. ஒரே சுற்றுல கலட்டிடும்ண்ணே. இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு எப்படிலாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க? காலைல எழுந்திரிச்சு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடை பிடிப்போம். போயிட்டு வந்துட்டு மண் குத்தி விடுவோம். மண் குத்தி முடிச்சு அண்ணாத்தி கட்டுவோம். கரெக்டாக 12 மணி தீவனம் வைப்போம். இப்போ மண்ணு குத்தி விளையாடுறதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது எதுக்காக மண்ணு குத்தி விளையாடுறது? இந்த கழுத்து டெம்பர் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கட்டையில் அவுக்குறதுக்கு. கட்டியே கிடக்குது. அது சீசனுக்கு மட்டும் தான் மாட்டை அடிக்கணும். அது சும்மா கட்டுத்தொலையோடய கிடக்கும். அதனால காலையில் நடந்து ஃப்ரீயாக ஆகட்டும். மண் குத்துனா கழுத்து கறி கிழத்து கறி கொஞ்சம் இதாக தெரியும் மாடு பார்க்குறதுக்கு. பரம்பரையாக மாடு எங்கள் அப்பச்சி காலையும் பாட்டன் காலத்துலேருந்து மாடு இல்லாமல் இருந்ததே இல்லைங்கய்யா. ஆனால் மாடு வந்து இல்லாமல் எப்போ வேணாலும் இருக்க மாட்டான். ஆனால் அந்த மாட்டுக்கு பராமரிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 11 மாடு இருக்குது. அதுக்கு இதுக்கு 3 ஆள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கமுங்கய்யா. ஆனால் ஒரு வாடி தவறாமல் எங்கள் மாடு 1 2 போகுங்கய்யா. ஆனால் பரம்பரையாக மாடு இருக்குதுங்கய்யா. ஆனால் அந்த மாட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வைத்தியம் பார்த்துடுவோம்யா. மாடு செருமினாலும் கூட அதுக்கு மாத்திரை போடுவோம்யா. அதுதான் எங்களுக்கு பொழப்பு. இங்கிட்டு வா, வாடா வாடா, நெல்ல அவனை ஒன்றா என்ன செய்யற நில்றா. எதுக்காக மாடு மண்ணு முட்டை விடுறது? வீரர்கள் அந்த மாதிரி வரட்டும்ல, அந்த மாதிரி மண்ணு குத்துறது. மாடு வந்து எய்மே குத்துறது தான். அதுக்காக மண்ணு முட்டினா அது பயிற்சி நல்லா இருக்கும். அது இப்போ குளிப்பாட்டும் போது ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள நீச்சல் வச்சு குளிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அது எதுக்காக பண்றது? ஓடும் போது மாடு வாடியிலேருந்து வெளியேறும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஸோ ஸ்விம் பண்ண விட்டாக்க அது இன்னும் நல்லா ஸ்பீடாக வெளில வர மாதிரி ஸ்பீடாக இருக்கும். பராமரிக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? பராமரிப்பா நான் ஃபுல்லாக நாங்கள் பசங்க தான். விவசாயி பசங்க தான். பசங்க சப்போர்ட் தான் எல்லாமே. ஓகே. நான் என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதான் புல் வைக்கிறது, தண்ணி விடுறது, நம்ம நடைபயிற்சி போகிறது, நீச்சல் பிடிக்கிறது, அந்த மாதிரி. இப்போ எத்தனை ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கு? இப்போ தான் 3 மட்டும் பண்ணேன். 14 நாள் தான் 3 ஜல்லிக்கட்டு போயிருக்கு. 3 ஜல்லிக்கட்டு போயிருக்கு. கூட போயிட்டு வந்தேன். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிறதுக்கு மாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? பருத்தி பச்சரிசி நீச்சல் போடுவோம். இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அந்த கொம்பு சீவி விடுறதுக்காக கீழே மண்ணில் முட்டி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அதான் பண்ணுவேன். நம்ம வேளாண் விவசாயம் செய்ய முடியல. நம்ம விட்டுறது முடியாது. ஓகே. கால் மண்ணை மண்ணை குத்த விடுவேன், நீச்சல் போடுவேன், நடைப்பயிற்சி பண்ணுவேன். வேகம் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அது நம்ம பிள்ளைய மாதிரி தான் அதை வளர்த்துக்கிட்டு நாங்கள். ஓகே ஓகே. நம்ம பானம் அப்பா காலத்துலேருந்து நம்ம காலம் அபிச்சி காலத்துலேருந்து மாடு வளர்த்துக்கிறோம். இது ஒரு 5 ஜல்லிக்கட்டு பார்த்து. எத்தனை ஜெயிச்சிருக்கு? 2 தங்க காசு வாங்கியிருக்கு. அடுத்து ஒரு ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கு. ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கு. ஃபேனும் சைக்கிளும் வாங்கி பரிசு. இது விளாண்ட களம்பூரமே பரிசு தானே போட்டுருக்கு. 2 நாள் வரைக்கும் பிடி விட்டது இல்லை. அது ரவுண்டு போட்டு சுற்றிக்கிட்டே வரும்னே. அதனால விளையாட்டுக்காரின்னு வச்சுட்டேன். நடந்ததே வரும். இது ஜல்லிக்கட்டுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உணவு முறை பழக்கம்? சீசனுக்கு மட்டும் வைப்போம். சீசன் நேரத்தில் வச்சா மாடு கொஞ்சம் உடம்பு ஏறிச்சுனாலும் சாசாதான் தெரியும். கொஞ்சம் வத்த விட்டு வச்சோம்னாக்கா மாடு ஸ்பீடாக சுற்றும். அது சும்மாவே கட்டி கிடக்குது. எந்த நேரம் பிடிச்சி போகிறதில்ல. 6 மாதம் மஞ்சிட்டு 6 மாதம் ரெஸ்ட்டில் சும்மா கிடக்கு. அந்த 6 மாதம் சும்மா இருக்கிற நேரத்தில் ஒன்றுமே மாட்டு ரொம்ப கொஞ்சம் சாப்பாடுலாம் கம்மியாக வைக்கிறனால கொஞ்சம் கறக்கமாக இருக்கும். இதை அரைச்சி வச்சோம்னாக்கா மாடு கொஞ்சம் ஸ்டைலாக வரும். ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண ஆரம்பிப்பீங்க? கரெக்டாக 2 மாதம் 60 நாங்கள். 2 மாதம் அதுக்கான ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரைனிங் தனியான எந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க? காலையில் எழுந்திரிச்சு மண் குத்து விடுவோம், நீச்சல் போடுவோம். ஒரு நாளைக்கு 2 மாடு நீச்சல் போட்டால் நடைக்கு போகாது. ஏன்னா மாடு இறங்கிடும். நடைக்கு போனால் நீச்சலுக்கு போகாது. அந்த மாதிரி தனியாக பிரிச்சு தான் பிரிச்சு இப்போ ஒரு நாள் நடைக்கு விடுறோம்னாக்கா ஒரு நாள் நீச்சல் அந்த மாதிரி. இப்போ நீச்சல் விடுறதுன்னு சொல்கிறாங்களே, அது எதுக்காக நீச்சல் தனியாக நீந்த விடுறீங்க? மாட்டுக்கு இந்த மூச்சு குத்து இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது எடு விட்டுரும். காலையே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மதுரை ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது. மாடு விடும்போது ஜாதி பேர் சொல்லி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? கவர்மெண்ட் ரூல்ஸ், அது கவர்மெண்ட் நடத்துறாங்க. அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடத்த முடியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்ல. அவங்க சொல்ற மாதிரி நடத்த முடியும். நம்ம ரூல்ஸ் போனா அவங்க மாடு உள்ள இறக்க மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் அனுமதிக்குவாங்க.
நான் வந்து மாடு வந்து கருப்புசாமி 18ஆம் படி கருப்புசாமி பேர்ல தான் வைப்போம். எந்த ஜாதி பேர் எதுவும் வராது. ஓகே சாமி பேர்ல தான் வைக்கிறோம். ஓகே கிராமத்து மாடு அந்த மாதிரி. ஓகே. நீங்க அந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்க இல்லையா? தீர்ப்பு அது கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கு. அதுக்கு அவங்க பார்த்து நம்மளும் ரைட்டு தான். நம்ம மாடு வந்து அடங்கக்கூடாது, அது நல்லா வீரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக தனியா ஏதாவது ரெடி பண்ணுவீங்க? அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. சும்மா பேருக்கு தான் சொல்லி சாராயம் போடுறாங்க, போதை பொருள் தப்பு. மாடு பிடிக்கிறோம்னா அவனுக்கு பேர் வர்றதுக்கு அவனுக்கு ஆசைப்படுவாங்கல்ல. ஆமா இது ஒரு விளையாட்டு தான். இது வந்து இது யாரு சாதி பிரச்சனையோ மற்ற வன்முடமே இந்த பிரச்சனை ஒன்று கடை வெட்டுறமோ குற்றமோ பிரச்சனை வராது. அந்த வழக்க பேராகணும் நம்ம பேர் பாட்டங்காலத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து பேர் பெற்றது. அந்த பேருக்கு ஆண்டி தெய்வம் ஆண்டி சாமி இது வரைக்கும் எங்கள் பாட்டங்காலத்திலேருந்து போயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா காலத்திலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்களும் அதை விட முடியலைங்கய்யா. அதனால இத்தனை மாடு வச்சு பராமரிக்கிறோம்யா. இப்ப இதனால வந்து உங்களுக்கு பெருசா லாபம் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. எங்களுக்கு என்ன லாபம், இந்த பரிசு மட்டும் வாங்கி வச்சிருக்கோம்யா. அது இந்த வீடுலாம் வச்சிருக்கோம்யா. ஆனா எந்த மாடுமே தோக்காதுயா, எந்த மாடுமே தோக்க மாட்டாரு. அப்படி மாதிரி தான் வச்சுக்கிறது. 3 லட்சம் 4 லட்சம் போட்டு வாங்கி இதுல என்ன வருதுன்னு கேட்டா பேராகணும் நம்ம நாடு. நமக்கு நத்தம் புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊரு கரெக்டா போஸ்ட் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே சொல்லுவாங்கல்ல. அப்ப அதனால மாடு இல்லாம இருக்க மாட்டோம்ங்கய்யா. இதுக்கு 1 லட்ச ரூபா சாப்பாடுங்கய்யா, வைக்கக்குள்ள மட்டும். அப்புறம் கோதம்பை அது பச்சரிசி இந்த உளுந்து வெள்ளத்தோளம் எல்லாமே அரைச்சு இத்தனை மாட்டுக்கு போட்டுட்டு இருக்கோம்யா. இதுல என்ன வருமானம்டா, எம்ம பேரு உலகத்துக்கு வரணுங்கிறது தாங்கய்யா. இது வந்து இந்தியா முழுவதும் போதுலங்கய்யா. இப்ப நினைக்கலாம் அவங்கிறது இல்லாது அந்த 3 வருஷத்துக்கு எங்க போனாலும் உலகம் பூரா போகுதுல. அப்ப நாடு பூரா பேராதுல. அதுக்கு தாங்க இந்த மாடு வளர்த்துட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. நில்ற ஏன்டா அவ்வளோ கோபப்படுற? சாதியை சொல்லி மறுக்கிறது, இந்த சாதிக்காரங்க அப்படின்றதுனால மாடை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா? அதிகமாக நடந்ததில்ல, எங்கேயோ ஒரு வட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியல. அதிகமாக நடந்தது இல்லை. ஓகே. ஆனால் அதிகமாக நடந்தது இல்லை, அது நடந்துட்டு தான் இருக்கு. எங்கேயோ ஒரு வட்டம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஈஸி, பிரச்சனை ஆகாது. நீட்டாக முடிச்சிருவாங்க அந்த மாதிரி. எல்லாம் ஒரே ஜாதியாக தான் இருப்போம். உள்ள விளையாட்டு தான் அது, எந்த மாற்றமே இல்லை. ஓகே ஓகே. நம்ம தமிழ் விளையாட்டு தான் அது. நம்ம ஆரம்பத்திலேருந்து மாடு வச்சு கட்டுறோங்க. யாரும் பிடிச்சவனு அடிக்க போகிறதும் இல்லை. இப்படிதான் சொல்லுவேன், பிடிச்சிக்கப்பா பிடிச்சா மாடு விட்டுருவா அப்படி போகிறேன். பேருக்கு தான் மாடு ஒழிஞ்சு வீரத்துக்கு மாடு தான், வீர விளையாட்டு தான். விளையாடுறேன் கபடி போட்டி மாதிரி ஒரு போட்டி தான் பண்ணுங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த கொம்பு சீவி விட்றது, அது கொம்பு கொஞ்சம் மந்தமாக சிவலாம். இது கொம்பு சின்ன கொம்பு தான் ஒன்றும் செய்ய முடியாது. அது கொம்பு உயரமாக இருந்தால் ஒடிச்சு நம்மளோட ஆசை, அது குத்தி போடணுன்ற ஆசை தான் கொம்பு எடுக்கிறது. அது இப்போ குத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், பேருக்கு தானே விளையாடுறோம். அதை குத்தி என்ன செய்ய போகிறோம், பாடம் தானே அது. நம்மளை போட்டாலும் பாடம் தானே. நம்மளே 2 மணி மாடு வாங்கிடுச்சு. போன வட்டம்லாம் என்னை விசேஷத்தை காப்பாற்றினா. அப்போ இதுக்கு எத்தனை ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கோம் மாடு? உங்கள் மாடு எல்லாமே நம்ம மாடு குறைஞ்சது 100 ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு. குறைஞ்சது 100. போன ஜல்லிக்கட்டுகள்லேயே மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னாக்கா எந்த ஜல்லிக்கட்டு சொல்வீங்க? பாலமேடு. என்ன நடந்துச்சாங்க? நம்ம மாடு அந்த மாதிரி சிறப்பாக படிச்சு டோக்கனை போனாலும் கண்டிப்பாக நல்லா நீட்டாக நடத்தலை. நம்ம மாட்டுக்கு போன வருஷம் 2 தங்க காசு, ஒரு டேபிள் சேரு, வெள்ளி காசு 1000 ரூபா, ஒரு அண்டா, நிறைய பரிசு போட்டா. தலைவாணி, தண்ணி சக்கு எல்லாம் போட்டா. சுத்த மாடு நல்லா சாட்டினாங்க. ஜென்ரலாக ஒரு டவுட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ இந்த மாடு வந்து வளர்க்குறதுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னா எவ்வளோ செலவு சொல்லுவீங்க ஆகும் உங்களுக்கு? நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வரும். 1.5 லட்ச ரூபா எல்லா மாட்டுக்கும் சேர்த்து 1.5 லட்ச ரூபா வந்துடுது. இப்போ அதனால உங்களுக்கு ஏதாவது காசு ஏதாவது வருங்களா, இல்லை வெறும் பேருக்காக வளர்க்குறது? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டை ஆணிச்சாமி காலம்னா எல்லா பேரும் பார்ப்பாங்கல்ல தமிழ்நாட்டில், அந்த ஒரு பேருக்காண்டு. லாபம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எத்தனை மாடு வளர்த்துட்டு இருந்தீங்க? நான் சின்ன வயசா இருக்கையில 5 மாடுங்கய்யா. எங்க அப்பா காலத்துல 2 மாடுங்கய்யா. அதுக்கு முன்னாடி என் மகன் சின்ன பையலா இருக்கையில நான் 5 மாடியா கோயில் மாடு. இப்ப அவங்க பெருசாகி பேரம் பேத்தி எடுத்ததுக்கு முன்னாடி அவங்க நாங்கள் அப்பையும் கொண்டாட கொள்கையை இப்போ இவங்க அந்த கொள்கையை கொண்டுக்கிட்டு இதே வேலை தாங்க இருக்காங்க. நம்ம வந்து மாடு அவுத்துக்கிட்டு என்ன கிடக்குதோ தெரியாது. கரெக்டாக அதுக்கு 3 நாள் வேலை. இப்போ எத்தனை மாடு இருக்குங்க? இப்போ 11 மாடு இருக்குங்கய்யா. 11 மாடு இருக்கு. 11 மாடு நல்லா பராமரிக்க முடியுதுங்களா? நல்லா அதெல்லாம் குணமனா இருக்கும். நம்ம உனைகிட்ட 10 கைத்துல பாஞ்சாலும் எங்க கடத்த வரைக்கும் 1 கைத்துல வருங்கய்யா. அதாங்க எங்களுக்கு அந்த தெய்வம் கொண்டு வந்து கொடுத்துருமையா. வளர்த்துட்டு இருந்த மாடு எப்பயாவது வந்து எத்தனை போய் விற்கிற இது? அதெல்லாம் விற்க மாட்டோம்யா. யாரு கேட்டாலும் கொடுக்குறதில்ல, தீனிலே போட்டுக்கிட்டு இருப்போம். விளையாட்டு இத்தனை மாடு போட மாட்டோம்லைங்கய்யா. ஆனா ஏன் இப்படி இத்தனை மாடு போடாம விற்காம வச்சிருக்கோம்னு கேட்டா
இப்படி குணம் உள்ள மாடு கிடைக்காது. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு நீங்க போயிருக்கீங்கல்ல? நான் போயிருக்கீங்க. அப்போ நம்ம மாடு ஜெயிக்கும் களத்துல நின்று ஜெயிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? மாடு ஜெயிக்கும் போது நமக்கு பேராகும்ல. அப்ப அந்த பேருக்காக தானே, அதான் பரம்பரையா பேர் போகக்கூடாதுன்னு இத்தனை மாடு வச்சிருக்கேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா வச்சிருந்தது 2, நான் வச்சிருந்தது 5. இப்போ என் மயங்க வந்ததுக்கு முன்னாடி அவங்க நான் அந்த மாடு நம்ம முடியலைங்கும் போது இப்போ அவங்க 11 மாடு சேர்த்துக்கிட்டாங்கல்ல. அப்போ நம்ம காட்டி கொடுத்தது நம்ம தானங்கய்யா. எங்கள் அப்பா எனக்கு காட்டி கொடுத்தாரு, நான் வந்து என் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்துட்டேன். இனி அவன் பிள்ளைகளும் அதே மாதிரி கேட்க மாட்டான்ல. அதே மாடு தான் எங்களுக்கு மற்றது கிடந்தாலும் பரவாயில்ல, மாடு தான் பராமரிக்கணும். இப்போ உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆமா. அப்புறம் இந்த மாடு நான் அவன் அப்பா வளர்த்ததுனால இங்க இருந்து அரளிப்பாடுலாம் போவோமையா. எங்க அன்னைக்கு காலத்துல வந்து வேணு கிடையாது, நடந்தே தான் போவோம். நடந்தே மாடு அவுத்துனோம்னா அரளிப்பாடுலாம் அவுத்துனோம்னா இங்க கரெக்டா வந்துடும் மாடு. கடத்தல வந்து படுத்து கிடக்குமையா. அந்த அப்படி ஒரு தீட்டு சடங்கு இருந்து அங்க மாடு ஏத்த மாட்டாங்கய்யா. அப்படி ஏத்துனா அந்த மாடு தோத்துணுங்கய்யா. என்ன தீட்டு சடங்கு? ஒரு சடங்கு வந்திருக்கு, ஒரு பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு, இப்படிங்கிற தீட்டு தட்டிப்புட்டி கழிக்காம மாடு கடத்தல அவுக்க மாட்டாங்க வெளியில. அந்த மாதிரி டைம்ல மாடு வெளில விடுறது. அது போனோம்னா அவன் பேர் போயிரும்ல. அப்ப சாமி என்ன சொல்லிடுறேன், என்னடா மாடு நீங்க வளர்க்குறீங்க, அப்ப நம்ம மாடு பேரு அது ஒரு தடவை போனா போயிரும்ல. வேன் இல்லாத காலத்துல இருந்து சொல்ல வரேன். அப்ப இருந்து மாடு இல்ல இப்போ வந்து வேன்லாம் வந்துருச்சு, அதுல ஏத்திட்டு கொண்டு போறோம். சரி, இப்ப வேன்ல ஏத்திட்டு போறது. அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? எப்படி கொண்டு போவீங்க? நடந்தே போவேன். அறந்தாங்கி பட்ட கூட இளம் போயிருக்கோம்யா, நடந்தே தான் போவோம். அங்கிட்ட அன்னைக்கு வந்து விரட்டு மாடு. சும்மாங்கனாவுக்கு ஒரு வேட்டி, அன்னைக்கு வந்து வேட்டி. இன்னைக்கு காசு தங்க அதுன்னு கொடுக்குறாருல்ல. நீங்க எத்தனை வேட்டி வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? என்னங்கய்யா? நீங்க எத்தனை வேட்டி வாங்கிருக்கீங்க? நாங்க ஒரு 30 வேட்டி இருக்கீங்கய்யா. துண்டு ஒரு 30 துண்டு இருக்குய்யா. எல்லாமே எடுத்து வந்து நான் ஒரு ஆள் தான் கட்டுவேன். எல்லாம் பீரல் வந்திருக்கையா. இந்த மாடு பறிச்சு வாங்கினது இந்த வீட்டுல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, அங்க ஒரு 2 வீடு இருக்குது. எல்லாம் அடைஞ்சு பீரை கீரை அப்படி அடைஞ்சு அப்படியே இருக்கு. ஆனா அத ஒரு ஆள் சொன்னாரு, வித்துட்டு கூட ஒரு காசு ஆக்க பண்ணாங்க. சாமி சொல்லாம நான் வாங்க மாட்டேன்டா, அதை யாருக்கும் கொடுக்கறது இல்லடா, பேக பிள்ளை விட்டி பண்ணிட்டு போயிடுற சொன்னா தானே அதை வித்துட்டு இப்படி ஜெயிப்பான்னு சொல்லணும்ல. தங்க காசு வெள்ளி காசு 10, அது ஒரு 30 இப்படிலாம் பூராம இருக்குங்கய்யா. இப்ப நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது 5 மாடு வளர்த்துட்டு இருந்தீங்கல்ல, அது அந்த 5 மாடு வந்து எத்தனை போட்டியில் ஜெயிச்சிருக்கோம்? அது வந்து வில்லால வெட்டி இருக்கிற வெள்ளால வெட்டி, அதுல ஒரு 3 வருடத்துல ஜெயிச்சிருக்கு. அதை விட உங்ககிட்ட ஒன்றும் உறங்காமட்டின்னு சொல்லுவாங்க, இங்கிட்டு மேல ஒரு பக்கம், அங்க கொண்டு அதே மாதிரி அது விரட்டுங்கய்யா. 2 தான் விளையாடும், ஆனா நடந்தே தான் வரும். இது பாட்டுக்கான இத நெஞ்சில் பாட உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.